தெரியாமல் கூட தெருவில் விழுந்து கிடக்கும் இந்த மிளகாய் உப்பில் தவறியும் இந்த 3 தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். இப்படி நீங்கள் செய்வதால் உங்கள் வீட்டில் தரித்திர தேவி குடிக்கொண்டு என்றென்றும் வீட்டில் கஷ்டத்தை கொடுப்பார். அவை என்ன தவறுகள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்துட்டு நமது ஜேடி தமிழ் மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக ஒவ்வொரு வீட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டாலே போதும் தங்கள் குடும்பத்தில் உள்ள வயது வந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டிஸ்டை போக்குவதற்கு சிவப்பு மிளகாய் உப்பை கொண்டு டிஸ்டி சுற்றி அதை எடுத்து சென்று தெருவில் தூரமாக வீசிவிட்டு வருவார்கள். அப்படி டிஸ்டி கழித்த அந்த பொருட்களை மீண்டும் வீட்டிற்குள் எடுத்து வந்தால் நம் வீட்டில் தீய சக்தி புகுந்துவிடும் என்று பெரியோர்களால் நம்பப்படுகிறது. எனவே அப்போது இந்த சில தவறுகளை மட்டும் செய்யாமல் தவிர்த்துக் கொள்வது நல்லது. முதலாவதாக டிஸ்டி கழிக்கப்பட்டிருக்கும் அந்த மிளகாய் உப்பை தெரியாமல் கூட காலில் மிதித்து விடக்கூடாது. இதனால் அதில் இருக்கும் எதிர்மறை சக்தி நம் வீட்டில் வந்து சேர்ந்துவிடும். இரண்டாவதாக டிஸ்டி கழிக்கப்பட்டிருக்கும் அந்த பொருளை கையால் எடுப்பதோ அல்லது அதை எடுத்து குப்பையில் போடுவதோ கூடாது. இல்லையெனில் அதில் இருக்கும் தீய சக்தி நம்முள் புகுந்துவிடும். மூன்றாவதாக டிஸ்டி கழித்த பின்பு அதை வீசிவிட்டு அங்கே நின்று பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. முக்கியமாக குழந்தைகள் அதை பார்க்கவோ தொடவோ